நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என் அப்பன் முருகன் இருக்கையிலே. முருகா, செந்தில் ஆண்டவா, நீதான்ப்பா எல்லாரையும் காப்பாற்றணும். மணி, அம்மா உன் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சுல்ல? முடிச்சிட்டேம்மா. லைட் ஆஃப் பண்ணிருப்பா. கிச்சன்ல எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுமா. எல்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்கல்ல? எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேமா. லைட் ஆஃப் பண்ணிடுப்பா. சரிம்மா. என்னங்க, இன்னும் தூங்கலையா? என்னங்க, செந்தில்! அண்ணே, என்ன சென்னை? அவர் கண்ண பாரு, எனக்கு எது பயமா இருக்கு. சருணா, 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 Yes, this is A1 TV. What? புவனா, எடிட்டர் டெஸ்க்ல இருந்து பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கும், உடனே ஆன் ஏர் பண்ணுங்க. தற்போது கிடைத்துள்ள மிக முக்கிய செய்தி. உலக தமிழர்களின் இசை பிரியர்களால் மிகவும் பிரபலமாக கொண்டாடப்பட்ட இசை மாமேதை திரு சாருகேசி அவர்கள் பிரபல மருத்துவமனையில் தானி சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் பத்மஸ்ரீ, பத்மபூஷன் மற்றும் சங்கீத கலாமேதை உள்ளிட்ட உயரிய தேசிய விருதுகளை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகா இசை உலகில் தனக்கான முத்திரையை பதித்த இவர் பல படங்களில் தனது பாடல்கள் மூலம் அரசு விருதுகளையும் பெற்றிருக்கிறார். அவரது உடல்நிலையை பரிசோதித்த மருத்துவ குழுவினர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்களை தெரிவிக்கின்றனர். ஹலோ. ஹலோ. சொல்லுங்க சார், எங்க இருக்கீங்க? வீட்ல. ஒரு ஷாக்கிங் நியூஸ் சார். என்ன? சாருகேசி சார் கொலாப்ஸ் ஆயிட்டாரு. வாட்? எங்க? இப்போதான் வினிதா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். ஓ. டாக்டர் எப்போ வருவாரு? 10 மணிக்கு வருவாரு. 10 மணிக்கா? நோ, நீங்க அழக்கூடாது. ரிலாக்ஸ். நான் ஒரு முறை அவர்கிட்ட கேட்டேன், நீங்க வாங்காத விருதுகள்ல பார்க்காத உயரம் இல்லை, ஆனா உங்களை தினசரி புதுசா இயக்குறது எது, ஒரு புது மனுஷனை ஆக்குறது எது அப்படின்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? யோசிக்கவே இல்லை. என் மனைவி பாக்கியத்தோட புன்னகைன்னு சொன்னார். நான் தினம் தூங்கி எழுந்து கண் முழிச்சு பார்க்கும்போது என் பாக்கியம் ஒரு புன்னகையோட நிற்பா. அந்த புன்னகைக்கு 1000 விருதுகளும் கோடி கைதட்டலும் கூட சமமாகாதுன்னாரு. காற்றுக்கு முற்றுப்புள்ளி இல்லை, கடல் அலைகளுக்கு ஓய்வு கிடையாது. சாருகேசியும் அதே மாதிரி தான். இந்த ஹாஸ்பிட்டல், டாக்டர்ஸ், மெடிசின்ஸ், ஆக்சிஜன், இது எதுவும் தராத நம்பிக்கைய உங்க புன்னகை தரும். அலைகளோட சத்தம் ஒவ்வொரு சங்கிலும் எதிரொலிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி உங்க புன்னகை தான் அவருடைய நாடி நரம்பெல்லாம் எதிரொலிச்சிக்கிட்டே இருக்கு. அவர் வருவார், எழுந்து வருவார். அவர் கண்முழிச்சு பார்க்கும்போது நீங்க அதே புன்னகையோட அவர் முன்னாடி நிற்கணும். பி ஸ்ட்ராங், பிலீவ் சாருகேசி. அண்ணன் பொழைச்சு கண்டிப்பா தைரியமா இருங்க. பாத்துங்க, நான் வரேன். சரி. எஸ் சார். சார்,
யூர் ரெடி சார்? ரெடி. ஸ்டார்ட் கேமரா. நீங்க அவரை முதல்ல எப்போ மீட் பண்ணீங்க? யூ ஆர் சச் அ பிஸி ஃபிலிம் மேக்கர். சாருகேசி சாரை பத்தி ஒரு பயோபிக் எடுக்கணுங்கிற அந்த இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு எங்க கிடைச்சிச்சு? அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சந்திப்பு. அது திருவாரூர் கோயிலில் நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது சாருகேசி சாரோட ஒரு கச்சேரி நடந்துகிட்டு இருந்திருக்கு. நாங்கள் போட்ட சத்தத்தில் அவர் டிஸ்டர்ப் ஆகி மேடையை விட்டு இறங்கி வந்துட்டார். அப்புறம் நான் பேச, அவர் பேச, என் படங்களை பற்றி அவர் பேச, அவருடைய கச்சேரிகளை பற்றி நான் பேச, இப்படியே பேசி 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 அன்னைக்கு பாட்டு கச்சேரி வந்து பேச்சு கச்சேரி ஆகிப்போச்சு. அதற்கு பிறகு தான் யோசித்தேன், இவ்வளோ பெரிய லெஜண்ட், இவரோட பயோபிக்கை பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சு சார்கிட்ட கேட்டேன். யோசிச்சார், சம்மதம் சொன்னார். அதற்கு பிறகு பேச ஆரம்பித்தோம், பழக ஆரம்பித்தோம். அந்த பயணம் இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ஃபஸ்ட்டு பண்ண அதே கச்சேரியை இப்போ பாண்டிச்சேரியில் பண்ணார். அதை நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். வேணா நீங்கள் ஏவியில் பார்க்கலாம். என்ன ஒரு டிவைன் வாய்ஸ்ல. ஆக்சுவலி சாருகேசி சாருக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த சங்கீதத்து மேலே இந்த ஆர்வம்லாம் இருந்துச்சா? ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அவருக்கு சின்ன வயசில் பேச்சு சரியாக வராதான், திக்குவாயம். வாட்? எஸ். அவங்க அம்மாவும் ஒரு லாயர், அவங்க அப்பாவும் ஒரு லாயர். இவருக்கு சரியாக பேச்சு வராது. பட் இவங்க தாத்தா சுப்ரத்னம் சார் வந்து கோயிலில் பாட்டு பாடுறவர். அதனால் பேரனை தினமும் கோயிலுக்கு கூட்டி போய் உட்கார வச்சுட்டு இவர் பாட்டு பாடுறது வழக்கம். அப்பா அம்மாவோட பெருசாக பேசுனது இல்லையா சாருகேசி. தாத்தா 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 தாத்தாவோடய போகிறது, தாத்தாவோடய வர்றது, அந்த இசையை கேட்பது, ரசிப்பது, இப்படி. ஆனால் இவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து இவரை ஒரு தங்களை மாதிரியே ஒரு அட்வொகேட் ஆக்கிடணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் எங்கே, இவர் தான் இசை பின்னாடி போயிட்டுருக்காரு. இவருக்கு பெருசாக அதில் ஆர்வம் இல்லை. இவர் ரிவர்ஸில் போகிறாரு. அப்பாவுக்கு இவர் மேல் பெரிய கோபம். அப்பா போட்டு அடிக்கிறார். அப்பா கிட்ட வாங்குற ஒவ்வொரு அடியும் வந்து இவருக்கு ஒரு மிருதங்க சத்தம் மாதிரியும் அந்த மாதிரி தான் கேட்டுச்சுன்னு அவர் சொல்கிறாரு. ஒரு வழியாக ஒரு பாயிண்ட்டுக்கு வரும்போது சட்டம் தோத்துருச்சு, மிருதங்கம் ஜெயிச்சிருச்சு. இந்த கையில் தாத்தா, இந்த கையில் இசை, அப்படி அவர் பயணம் தொடருது. அவருடைய இளமை பருவத்தில் ஒரு மியூசிக் ஸ்கூலில் வந்து பாக்கியம் மேடத்தை மீட் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய பாக்கியமே என் பாக்கியத்தை நான் சந்தித்தது தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க சொன்ன தன்னம்பிக்கையான வார்த்தைகள், இன்னும் சில விஷயங்கள், இதெல்லாம் அவங்களோட பேச பேச தான் ஒரு திக்கு வாய்ந்ததே மறந்து நார்மல் ஆகிட்டார். ரொம்ப சந்தோஷமாக அவங்கள பற்றி பேசும்போது அவர் சொல்கிறாரு, அந்த பாக்கியம் மேடத்தோட அப்பா வந்து அந்த மியூசிக் ஸ்கூல் நடத்தி இருந்திருக்காரு. ஸ்கூலில் அவருடைய இசையும் இவங்களுடைய காதலும் சேர்ந்தே வளர்ந்துருக்கு. வண்டர்ஃபுல் சார். எவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான லைஃபு, எத்தனை அனுபவங்கள். அப்போ அவரோட லைஃபே ரொம்ப ஒரு ஜாலியாக சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் இல்லையா? இல்லை, ஏன் சார்? அது பொது வழியில் நம்ம பேச வேணாம்னு நினைக்கிறேன். நம்ம டீம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்க சொல்லுங்கள், நம்ம பர்சனலாக பேசுவோம். ஒரு பிரேக் எடுத்துக்கலாமா? தேங்க்யூ. அவர் ஒரு முறை பேசும்போது என்கிட்ட சொன்னார், அதாவது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு பக்கம் இசையோடையும் இன்னொரு பக்கம் தீராத வலியோடையும் தான் பயணப்படுறேன். சாருகேசி அப்படின்ற ஒரு நாணயத்துக்கு ஒரு பக்கம் இசை, இன்னொரு பக்கம் பெரும் வலி. எனக்கு வலி அதிகமாகும் போதெல்லாம் இசை அதை சமாதானப்படுத்தும். இசை திணறும் போதெல்லாம் இந்த வலியின் உச்சத்தில் தான் தனக்கு புது புது இசைகள் பிறந்ததா அவர் சொல்கிறார். இதையும் அதையும் காம்பன்சேட் பண்ணி தான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. பட் ஏன் சார் அந்த வலி அவருக்கு எதனால ஏற்பட்டுச்சு? Why did he feel that way? அந்த வலியின் பெயர் சஞ்சய், அவருடைய மகன். பிடிச்சிருக்கியா? எங்க ஊது யோ, என்னதையா சொல்றான் அவன்? சார், குடிச்சான், தார் மரம் வண்டி ஓட்டினா டிவைடர்ல இடிச்சான். இதுதான் நடந்தது. கேஸை ஃபைல் பண்ணுங்க, ஃபைனை கட்டிட்டு போயிட்டே இருக்கேன். பார்த்து பொறுக்கிட்டுன்ற மாதிரி தெரியுதா? மவனை பின்னாடி லட்டி விட்டா வாய் வழியா வெளியே வந்து எட்டி பார்ப்போம். உள்ள விட்டு உரிச்சிடும். உன் பேர் என்னடா?
எந்த ஊரு? உன் வீடு எங்க நடக்குது? உங்க அப்பா பேர் என்ன? என் பேர் சஞ்சய். அப்பம் பேர்லாம் தேவையில்லாதது. ஓ, அப்பம் பேர்லாம் சொல்ல மாட்டியா? இப்ப தெரியும் பார். ஏழ்மல, இவன் பாக்கெட்டை செக் பண்ணியா? சார், இவங்க அப்பன் பேர் சாருகேசி சார். பெரிய கர்நாடக இசை மேதை சார். பெரிய எடுத்த பையன். என்னது? என்ன பெரிய எடுத்து பையன்? கர்நாடக இசை மேதை. எப்படி இருந்தால பிள்ளைங்கள வளர்க்க தெரியாத அப்பனுங்க. டேய், இதெல்லாம் பணக்கார திமிருங்க. யோ, உங்க அப்பனை வர சொல்லியா? அவன் முன்னாடி இவனை உற்சாதான் அவன் அடங்குவான். உக்காரா கீழே. அந்த வர சொல்லு. ஓகே சார். சாருண்ணா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போனு. நமஸ்காரம். என்ன சார் செலிபிரிட்டி நீங்க? பிள்ளைய எப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? குடிச்சிட்டு காட்டு மிராண்டி மாதிரி வண்டி ஓட்டியிருக்கிறான். யார் மேலாம் வண்டி விட்டு இருந்தா கொலை கேஸ் ஆயிருக்கும். விசாரிச்சா எவ்வளவு இலக்காரமா பதில் சொல்றான் தெரியுமா? கேட்டா பெரிய எடுத்து விட்டு பையன் என்ன வேணா பண்ணலான்ற தைரியம். உன்ன மாதிரி அப்பனுங்க கொடுக்குற தைரியம் தான் சார் இதெல்லாம். சார், அவன் அந்த மாதிரி பையன் இல்லை சார். கொஞ்சம் எங்களுக்காக மன்னிச்சு விட்டுருங்க சார். குடிச்சான். டேய், கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருடா. சார், அவன் ஒன்றும் அப்படிப்பட்ட ஆள் இல்லை சார். நல்ல பையன் சார். அதெல்லாம் இல்லை. ஃபுல்லாக அடிச்சிருக்கேன். கிளப்ல டான்ஸ் ஆடினேன், குடிச்சிட்டு வண்டி ஓடினேன். வாயை மூடுறா. சார், உங்களை மாதிரி செலிபிரிட்டி இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் இந்த மாதிரி கிரிமினல் ரோக்ஸ் எல்லாம் வளர்றானுங்க. இவனுங்கள ஒரு 15 நாள் உள்ள உட்கார வச்சு விரிச்சோம்னா எல்லாம் சரியா போயிடும். சார், அதெல்லாம் வேணாம் சார். செந்தில், இவனுங்க இதெல்லாம் கெஞ்சிட்டு கிடக்காதீங்க. எவ்வளோன்னு கேளுங்க, தூக்கி வீசுங்க. செல்லையும் டச் அனுப்புவானுங்க. வாயை மூடிட்டு சும்மா. சொல்லிட்டு உன் வீட்டு வாட்ச்மேன் நினைச்சிருக்கியா? எழுந்துடா. உன்னெல்லாம் உள்ள தூக்கி போட்டு உருகிடா. பணம் இருக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ், லாக்அப் வேணாம் சார். வாழ்க்கை பூரா அவனால் அந்த சம்பவத்தை மறக்க முடியாம போயிடும். ஏதோ புத்தி கெட்டு போய் கொஞ்சம் தாறுமாறா பேசிட்டான். இதை கொஞ்சம் பெருசுப்படுத்தாதீங்க சார். பெரிய உத்தம மாதிரி பேசுவாங்க செந்தில். தூக்கி வீசுங்க. அவனை எஃப்ஐஆர் இல்லாம உள்ள தூக்கி போட்டு உரிக்க முடியும் என்னால. தெரியுமா? சார் ப்ளீஸ், இந்த பாருங்க, பெத்த ஒரு அப்பனா வந்து கேட்குற உங்களை, எனக்கு உங்ககிட்ட இனிமே கெஞ்சறதுக்கு வார்த்தைகள் இல்லை. பரவாயில்ல பரவாயில்ல, 1000 மேடைகள் ஏறு, 1000 மைக்குகளை பிடிச்ச கை இது. இப்போ உங்க காலை பிடிக்க தயாரா இருக்கு சார். சாருண்ணே, டேய் 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 டேய், பைத்தியக்காரன். ஒரு அப்பன் மகனுக்காக இன்னொருத்தன் காலில் விடக்கூடாதுன்றதுக்காக உன்னை விடுறேன்டா. போட, அவனை கூட்டு போங்க சார். சஞ்சய் வா. ஏழ்மல சார், தண்ணி எடுத்துட்டு வாயா. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க பெரியவங்க கையெடுத்து கும்பிடாதீங்க. தெரியல. இப்ப சந்தோஷமா? ஹாப்பியா இருக்குமே. சாருகேசி போலீஸ் ஸ்டேஷன் வந்தார். சாருகேசியே போலீஸிடம் கெஞ்சி பையனை காப்பாத்தி கூட்டி வந்தார். சஞ்சய், சாருகேசி தான் இந்த சஞ்சய்க்கு பிச்சை போட்டிருக்காருல்ல. வாவ், கிரேட் ஃபாதர். சஞ்சய், கொஞ்சம் சும்மா இரு. என்ன ஒரு தகப்பன். இவர் இல்லைன்னா நான் ஒரு ஜீரோ, ஒரு மண்ணுக்கும் பிரயோஜனம் இல்ல. அப்படிலாம் சொல்லாத. சாருகேசி படி இழக்கலனா நான் ஒரு தண்டம், நான் வாழ்றதுக்கே வக்கு இல்லாத அல்ப ஜென்மம். என்னடா இப்படிலாம் பேசுற? ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, நான் குடிச்சது தப்பு இல்ல, குடிச்சிட்டு வண்டி ஓடுறது தப்பு இல்ல, போலீஸ்காரங்கிட்ட திமிரா பேசுறதும் தப்பு இல்ல. என்னோட ஒரே தப்பு உங்களுக்கு புள்ளையா பிறந்தது மட்டும்தான். ஏ சஞ்சய், என்னடா பேசுற? நீ படி பேசிட்டே போற. அதுவும் யார்கிட்ட பேசுற? தெரியுமே, நல்லா தெரியும். தி கிரேட் லெஜெண்ட், கர்நாடக சங்கீத கலாபூஷன்ங்கிற வேர்ல்ட் ஃபேமஸ் செலிபிரிட்டி. அந்த மாதிரி ஒரு லெஜெண்டுக்கு பிள்ளையா இருக்கிறது உனக்கு பெருமை தானடா? ஆமாமா, ரொம்ப பெருமை. பெருமைனா சாதாரண பெருமைலாம் இல்ல. நான் ஏதோ ஒரு ஸ்டுடியோக்கு போனேன்னா சாருகேசி பையன் தானேன்னு கேட்பாங்க. ஒரு டிவி ஷோக்கு போனா, ஓ சாருகேசி பையன் வாசிக்க வந்துட்டியான்னு கேட்பாங்க. நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பேர் என்ன ரணப்படுத்திக்கிட்டே இருக்கு. சாருகேசி சாருகேசி சாருகேசி. எங்க போனாலும் இந்த பேர் என்ன துரத்திக்கிட்டே இருக்கு. ஒரு அசுர மாதிரி தன்னோட கால் அடியில போட்டு இந்த பேர் என் டேலண்ட், என் லைஃப், என் சுயமரியாதை எல்லாத்தையும் போட்டு நசுக்கிக்கிட்டே இருக்கு. நானா இருக்கவே விடமாட்டேன் அந்த மனுஷன். இவரு நல்லாவே வாழணும், இவரு ஜெராக்ஸா சாவணும். என்ன ஒரு சாடிஸ்ட் இருந்தாலும். ஐ ஹேட் சாருகேசி, ஐ டோன்ட் வாண்ட் சாருகேசி.
சாருகேசின்ற சகாப்தம் முடிஞ்சாதான் சஞ்சய் சஞ்சயா வாழ முடியும். டேய் என்னடா பேசிட்டு இருக்கனே? இவ்வளவு பெரிய மனுஷன் இவ்வளவு கீழ்த்தரமா பேசிட்டு இருக்க? நீ எல்லாம் டிரைவர் தானே நீ, ஹால்ல என்ன பண்ணிருக்க? போய் காரை க்ளீன் பண்ணோமா, சாருகேசிக்கு ஜாலரா அடிச்சோமான்னு இருக்கணும். எனக்கெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ண கூடாது. ஏடா சஞ்சய் நாயே, அண்ணா யாரை பார்த்து என்னடா சொன்னேன்? டிரைவராடா இவன், டிரைவராடா இவன், என் உயிர்ல பாதிடா இவன். நீ பிறக்கும் போது இந்த வீட்டுக்கு வந்தவன், என் கூடவே இருக்கான்டா அவன். உன்னை மார்லி தோல்வி போட்டு வளர்த்தவன்டா. பிச்சு வந்து நோர கக்கி அப்படி பிறண்டு இருந்தியே, அப்ப உன்னை தூக்கி ஆஸ்பத்திரிக்கு ஓடினவன்டா இவன். உனக்கு தெரியுமா, இந்த வீடு சாருகேசி, இது ரெண்டு தான்டா இவனோட வாழ்க்கையே. இவ்வளவு ஏன், இந்த சாருகேசியோட பேரு புகழ் இது எல்லாத்திலும் பாதி பங்கு இவனுடைய உழைப்புடா, அதை தெரிஞ்சுக்கோ. அவனை போய் நீ மன்னிப்புகள். கண்ட டிரைவர் கிட்ட என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. யாரடா நீ டிரைவர்? என்ன நீங்க? விடுங்க. என்ன சொன்னா பாத்தியா அவன்? கொஞ்சம் ஆத்திரப்படாதீங்கன்னு சொல்றேன்ல. நீ என்ன பேசிட்டே இருக்க? வா வா போலாம். வா வா. பூமஸ் போங்க, சும்மா வேஸ்ட் டிராமா பண்றானுங்க. என்னண்ணே அவன் கிட்ட போய் டேய் உன்ன அப்படி அவன் சொல்லக்கூடாதுடா. அவன் அவன் நம்ம புள்ள இல்ல, அவன் வர he is crossing the limits. I don't like it. கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே. செந்தில், அவன் ஏதோ தெரியாம பேசிட்டான். தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ என்ன நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு ஆ? அவன் நம்ம வளர்த்த புள்ள, ஏதோ பேசிட்டான் அவ்வளவுதானே. என்ன சொன்னா? டிரைவர் தானே சொன்னா. அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. தப்பா தெரியல. தப்பு இல்லை நீ, தப்பு ஒன்றும் இல்லை. எங்க ஆ? சாரி. ஏன் நான் சொன்ன பெசரட் தோசை இன்னைக்கு பண்ணலையா? அது இல்ல, அவன் தக்காளி சட்னி இல்லையா? சரிதான், அப்ப நான் இன்னைக்கு சர்வ லங்கடம் தான். பரவாயில்ல, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்க மனசுல இருக்கிற காயத்தை அதுக்கு எனக்கு மருந்து இல்ல. ஆனா என்னால முடிஞ்சது அவன் சார்பில் சாரி. ஆசை, நீ அவன் சாப்பிட்ருக்க மாட்டான், ஏதாவது கொண்டு போ அவனுக்கு. இந்த லெஜெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு கோல்டன் சன் மாதிரி பிரகாசிக்கிறாங்க. பட் கிட்ட நெருங்கி பார்க்கும்போது தான் அவங்களுக்குள்ள எத்தனை வேதனை வலிகள் இல்லை சார்? கிட்ட நெருங்கி போய் பார்த்தா தான் நமக்கு பல உண்மைகள் தெரியும். இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் சொன்னார். அவர் பையன் கூட சண்டை போட்டு பயங்கர அப்செட் ஆகி பீச்சில் போய் உட்காந்துருந்துருக்காரு. அப்போ ஒரு புது ஃப்ரெண்ட் அவருக்கு கிடச்சிருக்காரு. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மனுஷன். கண்ணு கலங்கிருந்தீங்க சார். நமக்கு யாரு இல்லைன்னு யாரு கண்ணு கலங்கினாலும் எனக்கு பிடிக்காது. அதான் இறங்கி வந்து தொடச்சு விட்டேன். ஒரு கடி கடிக்கிறீங்களா? நல்லா சுருன்னு இருக்கும். வேணாம் சார், இந்த காக்கா குருவி எல்லாம் பாருங்க, அது பாட்டு கூடு கட்டுது, குஞ்சு பொரிக்குது, இறைய தேடி வந்து கொடுக்குது. குஞ்சுகளுக்கு ரக்க முளைச்சோன்னா டேய் ஓடா வெளிய அப்படின்னு கூட்ட விட்டு துரத்தி விட்டுருது. அதுங்க வாழ்க்கையை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கு சார். ஆனா நாம தான் தான் பெத்தது, தன்னோட பிறந்தது, தன்னை பெத்தது,
அப்படின்னு ஓவர் சென்டிமெண்ட் ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகி தன்னோட சுயத்தை எல்லாம் இழந்து நாயா பேயா அலையுது. கண்ணுக்குள்ள சிவப்பு கட்டியிருக்கு. ராத்திரி பூரா தூங்கலையா? இல்ல நீங்க வீட்டுல பெரிய பிரச்சனை போல இருக்கு. பிள்ளைங்கனால அப்படிதான் சார், தப்புன்னு தூக்கி போட்டுருவானுங்க. என் வீட்டுல நடந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? நாம இல்லாம ஒரு அணுவும் அசையாது சார். புரியல. அசைக்கிறது நாம தானே? சுத்தமா புரியல சார். பிள்ளைங்கனால பிரச்சனை தான். எனக்கு 2 பசங்க. ஒரு சின்ன மாம்பழ பிரச்சனை சார். அதுக்கு கோவிச்சுட்டு ஒருத்தர் ஹில் ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்துட்டான். அவன் பரவாயில்ல சார். இன்னொருத்தன் எந்த வேலை வெட்டியும் செய்யாம என்னையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கான். பார்த்தேன், நடக்கிறது நடக்கட்டும்னு கண்ணை மூடி உட்கார்ந்துட்டேன். அப்படி உட்கார்ந்தா பிரச்சனை தீரும்னு புரிஞ்சுக்கிட்டா எல்லாம் சரியா போயிடும் சார். புரியுதாப்போ? இப்பவும் புரியல சார். நீங்க சங்கீத சாம்ராட், கலைமாமணி, பத்மபூஷன், கலா மேதை சாருகேசி ஐயா தானே? என்னை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? சார், எனக்கு உங்களை தெரியும், உங்க பாட்டை பத்தி தெரியும், உங்க மனசை தெரியும், அந்த மனசுக்குள்ள இருக்கிற வலிகளை பத்தி தெரியும், அந்த வலிகளை நீங்க பாட்டா பாடுறதும் தெரியும். உங்களுடைய லைஃப் ஹிஸ்டரி எனக்கு தெரியும் சார். உங்க பேரு? ராகதேவன். ராகதேவன். என் பாட்டெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்களா? சார், நிறைய கேட்டிருக்கேன் சார். நான் குடியிருக்கிற இடத்துல தினம் உங்க பாட்டு தானே ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. இசைதான் உங்களுக்கு அவ்வளவு பிரியமா? கொள்ள பிரியம் சார். பலே, ரொம்ப நல்லா பாடுறீங்களே. சார், பாட்டு என்ன சார் பாட்டு? நான் வீணை எடுத்து வாச்சேன்னா அண்ட சண்டை ஆகாயம் எல்லாம் அதிரும் சார். உடுக்கை எடுத்து அடிச்சேன்னா கடல் கந்தலாயிரும் சார். நமக்கு இந்த பாட்டு டான்ஸ் எல்லாம் அத்துப்படி சார். பட்டையை கிளப்பிடுவேன். வித்தியாசமான மனுஷனா இருக்கீங்க. ஐயோ, நானும் மனுஷனோட மனுஷனா இருக்கணும்னு தான் சார் ஆசைப்படுறேன். எங்க சார் விடுறாங்க? தூக்கி கொண்டு போய் ஒரு மூலையில வச்சு ஆள் ஆளுக்கு ஒரு பேரை வச்சு விட்டுறாங்க. விடுங்க சார், உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். எப்படி சொல்றீங்க? கூட்டம் கலைய போகுதுன்னா ஆட்டம் முடிய போகுதுன்னு அர்த்தம். புரியுற மாதிரி இருக்கு, ஆனா புரியாத மாதிரியும் இருக்கு. சார், மண்டைங்கிறது ஒரு குப்பை தொட்டி சார். அதுல பிரச்சனைகளை நம்ம குப்பையா கொட்டிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ அதை நாம தானே எடுத்து வெளியே கொட்டணும். சார், உங்களுக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு சார். நீங்க சங்கீதத்துல ஒரு பெரிய படைப்பை படைக்க போறீங்க சார். படைப்புக்கு முதல் கருவே வலிதான். படைச்சவனுக்கே அந்த வலி இருக்கு. உண்மையை சொல்லணும்னா உங்களோட பேசுனதுலயே என் மனசு ரொம்ப இளகி போச்சு சார். சார், நான் எல்லாரும் கூட பேசுறதுக்கு தயாரா இருக்கிறேன். ஆனா யாரும் என் பேச்சை கேட்கறதுக்கு தயாரா இல்லையே. நீங்க தயாரா இருக்கீங்க, நான் உங்களோட நிறைய பேசுவேன் சார். என்ன சார், என்னமோ கடவுள் மாதிரி பேசுறீங்க. என்னது கடவுள் மாதிரி? இப்போ அது புரிஞ்சுட்டீங்களா சார்? நான் வரேன், மறுபடியும் சந்திப்போம். எல்லாத்தையும் விட்டுருங்க, ஆனா இசையை மட்டும் விட்டுறாதீங்க. ஓகே? அண்ணே, சாருண்ணே, யார்கிட்ட பேசுனீங்க? யாருன்னு தெரியலப்பா. வித்தியாசமா பேசுறாரு, நான் விவகாரமாவும் பேசுறாரு. பட்டு அவரோட பேசும்போது என்னுடைய பாரமெல்லாம் குறையிற மாதிரி இருக்குடா. பாரு, நான் ஒரு புத்துணர்ச்சியோட இல்லை திடீர்னு. ஐ லைக் தட் ஃபெலோ.